பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்மசுத்தியில் 10வது பாடலாக தன்னைத்தானே கடிந்துரைத்து பாடுகிறார். வேனில் வேல்கணை கிழித்திட மதிசுடும் அதுதனை நினையாதே, மான்நிலாவிய நோக்கியர் படிரிடை மத்து இடு தயிராகி, தேன்நிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவன் நகர் புகப்போகேன். ஊனிலாவியை ஓம்புதல் பொருட்டு இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே அப்படின்னு தன் நிலையை தானே தாழ்வா நினைத்து தன் மனசுக்கு பாடுகிறார். வேனில் வேல் அப்படின்னா மன்மதன், கணை அப்படின்னா புஷ்பபானம், கிழித்திட அப்படின்னா நெஞ்சை பிளந்திட, மதி சுடும் அப்படின்னா சந்திரன் சூட்டை உண்டு பண்ணும், மான் நிலாவிய நோக்கியர் அப்படின்னா மான் போன்ற பார்வையுடைய மகளிர், படிரிடை அப்படின்னா வஞ்சகச் செயலுக்கு இடையில். வேனில் வேல் கணை கிழித்திட மதிசுடும் அதுதனை நினையாதே அப்படின்னா மன்மதனுடைய கணை புஷ்பபானம் என்னை வந்து கிழித்திட காமத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். மதி சுடும் அதுதனை நினையாதே, அதனால் எனக்கு என்ன நடக்குது? மதி சுடுது. சந்திரன் குளுமையை தானே தரணும், ஆனால் அவன் என் உடம்பில் என்ன தரான்? சூட்டை தருகிறான். அது எதோட இயல்பு? காம வலையில் சிக்கி கொண்டிருந்தால் உடல் சூடு அடையும், அதனோட இயல்பு. மதியே என்னை சுடுகிறான், சந்திரன் சூட்டை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னா அது ஒரு மென்டல் ஸ்டேட்டு தானே. இவருடைய மைண்ட் அப்படி இருக்கிறதுனால நிலா கூட எனக்கு சுடுது. ஏன் அப்படின்னா மான் நிலாவிய நோக்கியர், மான் போன்ற பார்வையுடைய மகளிருடைய வலையில் கண்களில் நான் விழுந்திருக்கிறேன். படிரிடை அப்படின்னா வஞ்சகச் செயலுக்கு இடையில் அப்படிங்கிறார். இங்கே மான் போன்ற கண்களை உடைய பெண்களை வஞ்சக பெண்கள்னு அவர் சொல்லலை. அதில் போய் மாட்டிக்கிற தன் மனசு அப்படி வஞ்சகத்தில் போய் மாட்டிக்குதுன்னு தன்னோட மனசை தான் அவர் ஆத்ம சுத்தி செய்கிறார். அது எப்படி இருக்குது அந்த நிலை அப்படின்னா, மத்து இடை தயிராகி, தயிர் எப்படி மத்தால் கடையும் போது அது அந்த பானைக்குள்ளே வச்சு கடையும் போது அது ஏதோ ஒரு பாத்திரத்தில் வச்சு மத்தால் கடையும் போது சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். அது போய் அப்படியே அந்த சுற்றியில் இருக்கிற பாத்திரத்தில் போய் அந்த தண்ணி வந்து அந்த தயிர் வந்து இடிக்கும், இந்த மத்துலேயும் மாட்டிக்கும். அந்த மாதிரி ஆயிடுத்து என் நிலைமை. என்னக்காக அதை எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலக பற்றுகள் அப்படியே வந்து இந்த ஐம்புலன்களும் நிறைய எனக்கு தேவையில்லாத விஷயங்களை காட்டிக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை பார்த்து தேவையில்லாததை கேட்டு ஸ்பரிசித்து நுகர்ந்து சாப்பிட்டு பேசி நான் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அதிகமாக தாக்கம் உண்டு பண்ணக்கூடியது என்னது அப்படின்னா காமம். அந்த காம வலையில் நான் சிக்கி இப்படி உழண்டுக்கிட்டே இருக்கேன், தவிச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வஞ்சகச் செயல். மத்திடு தயிர் மாதிரி நான் தவிச்சிட்ருக்கேன், தகிச்சிக்கிட்டும் இருக்கேன், சூட்டால் தகிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய விஷயத்தை நான் இழக்கிறேன். அது என்ன தெரியுமா? தேன்நிலாவிய திரு அருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன். அவர் தன் மனசை கேட்குறார். மனசே, உனக்கு ஞாபகம் இருக்கா? தேன் மாதிரி தித்துச்சுதே. எப்போ சிவபெருமானின் திருவடி தீட்சை கிடச்சிதில்ல, அப்போ உனக்கு உள்ள எப்படி இருந்தது? அப்படியே தேன் மாதிரி தித்துச்சுது. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், தேன் அப்படிங்கிறது தித்திக்கும் திரவம் மட்டும் அல்ல, அது மருந்தாகவும் இருக்கக்கூடியது. இது எந்த மாதிரி மருந்து? இந்த பிறவி பிணியை போக்கும் மருந்து. அந்த தேன் நமக்கு கிடைச்சது இல்லையா? அந்த தேனோடு சேர்த்து என்ன கிடைச்சிது? திரு அருள் புரிந்த சிவபெருமான் திருவருள் புரிந்தாரே. திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சை அளித்து உபதேசம் புரிந்து என்ன பண்ணாரு? திரு அருள் புரிந்தார். என் சிவநகர் புகப்போகேன். உனக்கு தெரிய வேண்டாமா மனசே? இந்த பக்கம் சிற்றின்பங்கள், இது இப்போ தான் ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு ப்ளெஷரை கொடுக்குது, ஒரு சிற்றின்பத்தை கொடுக்குது. ஆனால் உனக்கு தெரியுமே, நீ ஒரு முறை அனுபவிச்சிருக்கியே. எதை? சிவ பேரானந்தத்தை அனுபவிச்சிருக்கியே.
உனக்கு தெரிய வேணாமா? கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுதானே உயர்ந்த ஒரு பெரும் சந்தோஷம், பேரானந்தம். அந்த பேரருளை விட்டுட்டு போயும் இப்படி காமத்தில் மாட்டிக்கிட்டு தயிர் மாதிரி மத்து கடையிற தயிர் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு தன் மனதை கடிந்து உரைக்கிறார், சுட்டி காட்டுறார். என் சிவன் நகர் புகப்போகேன், இப்படியே நான் இங்கே மாட்டிக்கிட்டே இருந்தேன்னா எப்போ போகிறது? சிவபெருமானின் கைலாயத்துக்கு நான் எப்போ போகிறது? அவருடைய திருவடிகளில் பர்மனண்ட்டாக நான் எப்போ போய் சேர்றது அப்படின்னு கேட்குறார். ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு. எதுக்காக இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கேன்? இந்த உடம்புல இந்த உயிரை காப்பாற்றிக்கணும். இந்த உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறியே நீ, அதுக்காக நீ என்ன பண்ணுற? இன்னும் உண்டு உடுத்து இருந்தேனே, சாப்பிட்ற உடுத்திக்கிற அப்படியே இருந்துக்கிட்டு இருக்க, இருந்தேனேங்கிறார். இந்த மாதிரி உண்டு உடுத்து உறங்கிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் இருத்தல். இறைவனை உணர்ந்து பாடி அவருடைய நாமத்தை கேட்டு அவரை தரிசித்து அவருடைய திருவடியை வணங்கி இப்படி இருந்தால் தான் அது பேர் வாழ்கிறது, வாழுதல். இது வாழ்தலே கிடையாது. இறை சிந்தனை இல்லைன்னா சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருந்தோன்னா அது வெறும் சர்வைவல், அது வெறும் எக்ஸிஸ்டிங். நம்ம வெறுமனே இருந்துக்கிட்டு இருக்கோம், வாழலை. அந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, வெறுமனே இருக்கிறியே, ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு தன் மனதை தானே வெறுத்து, நான் இன்னும் அந்த மாதிரி ஒரு வலையில் அகப்பட்டுருக்கனேன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு, ஒரு ஷேம்ஃபுல்லான ஃபீலிங், அவமானமாக நினைக்கிறாரு. இது ஏன் இப்படி புரியவே மாட்டேங்குது? இந்த உடம்புல உயிரை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த உடம்புக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் உண்மையிலே என்ன பண்ணணும்? நான் ஆத்மாவை சுத்திகரிக்கணும். ஏன்? என் ஆத்மா தான் என்னை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போய் சிவபெருமானோட சேர்க்கும். அதனால் ஆத்ம சுத்தியை பெற வேண்டும். வெறுமனே உயிரையும் ஊனையும் காப்பாற்றுறதுக்கான விஷயம் கிடையாது. என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? என்னுடைய நோக்கம் இறைவனையே பாடணும், இந்த வழி அழகாக இருக்கணும், சிவபெருமானையே சிந்திக்கணும், சிவபெருமானையே பாடணும், சிவபெருமானின் புகழையே நான் என் செவிகளால் கேட்க வேண்டும். எல்லாம் அந்த இறை சிந்தனையாக இருந்தாதான் என்னுடைய இலக்கு என்னவாக இருக்கும்? வீடு பேறு அடைய வேண்டும், சிவபெருமானின் திருவடிகளை அடைய வேண்டும். அதற்கு என் ஆத்ம சுத்தியை நான் செய்ய வேண்டும். அதுக்கு இந்த சிற்றின்பங்கள்லாம் எனக்கு தடையாக இருக்குது. அதை தன் மனத்துக்கு தானே இடித்து உரைக்கிறார். புரிஞ்சுக்கோ, இது சிற்றின்பங்கள், இது நமக்கு தேவையில்லை. அம்மையப்பன் நமக்கு அழகாக அருள் காட்சி கொடுத்து திருவடி தீட்சை அருளினான், அதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு தன் மனத்தை தானே கண்டித்து உரைத்து தன் ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் மாணிக்கவாசக பெருந்தகையின் திருவடிகளில் மலர்களை தூவி சிவபெருமானின் திருவடிகளை சரணடைவோம், அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.